புதிய பேருந்துகளை வாங்கவும் பழுதடைந்த பேருந்துகளை சரிசெய்து மக்கள் அச்சமின்றி பயணம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். விடியா திமுக ஆட்சியில் அறிக்கை வெளியிடுகிறார்களே தவிர புதிய பேருந்துகளை வாங்கியதாக தெரியவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. நிதி பற்றாக்குறை என்ற பல்லவியை திரும்ப பாடாமல் கடன் வாங்கிய 3.5 லட்சம் கோடியில் புதிய பேருந்துகளை வாங்க வலியுறுத்தல். டயர் உதிரி பாகங்களை கொள்முதல் செய்யாமல் ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்கி திராவக மாடல் மக்கள் உயிரோடு விளையாடுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஆங்காங்கே மழை பெய்யும் நிலையில் பேருந்துக்குள்ளேயும் மக்கள் குடைபிடிக்க வேண்டிய அவலம் ஏற்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். தமிழ்நாட்டிற்கு 2.5 டிஎம்சி தண்ணீர் திறக்க வேண்டும். டெல்லியில் நடந்த காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் உத்தரவு. பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் 1349வது சதய விழா வரும் 23ஆம் தேதி கொண்டாட்டம். சதய விழாவை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி வாழ்த்து. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலவக்கூடும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி வரை சில மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். இன்று கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அறிவிப்பு. நாளை தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கரூரில் வெளுத்து வாங்கிய கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. வெங்கடேஸ்வரா நகரில் அமைக்கப்பட்ட சர்க்கஸ் கூடாரம் சேதமான நிலையில் குழந்தைகளுடன் சிக்கிய குடும்பத்தினருக்கு உதவிக்கரம் நீட்டிய ஊர் மக்கள். மதுரையில் பெய்த கனமழையால் 215 கோடி ரூபாயில் விடிய அரசு கட்டிய நூலகத்திற்குள் மழைநீர் புகுந்த அவலம். மழைநீர் ஒழுகி புத்தகங்கள் நனைந்து வீணாகியதோடு வாகனங்கள் நிறுத்துமிடத்திலும் மழைநீர் சூழ்ந்தது. கொடைக்கானலில் பெய்த கனமழையால் மூங்கில்காடு பகுதியில் வெள்ளப்பெருக்கு. ஆற்றை கடக்க முடியாமல் சிக்கிய கிராம மக்கள் கயிறு கட்டி பத்திரமாக மீட்பு. கனமழை காரணமா ஆற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கடக்க முடியல. பிள்ளைக்கு இப்ப ஃபீவர் ஆயிடுச்சு, அது ஊசி போடுறதுக்காக வேண்டி வந்தோம். ஒரு 4 மணி நேரமா ஆற்ற கடக்க முடியாம இருக்கோம். தண்ணி குறையவே இல்லை. ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அருகே தரைப்பாலத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் பரபரப்பு. வெள்ளத்தில் சிக்கிய நபரை பத்திரமாக மீட்ட ஊர் மக்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதம். விடியா திமுக அரசு ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வலியுறுத்தல். சீர்காழியில் மேகதாது அணை கட்டும் தீர்மான நகலை எரித்த விவசாயிகள். போராட்டத்தில் விவசாயிகள் போலீசார் இடையே தள்ளுமுள்ளு.
2023ஆம் ஆண்டு டிசம்பரில் மிக்ஸாம் புயலால் வெள்ளக்காடாக காட்சியளித்த சென்னை மாநகரம். நீர் மேலாண்மையில் கோட்டை விட்டதால் குடிநீருக்கு அல்லாடும் மக்கள். கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் பொம்மை முதல்வருக்கு கண்டனம். கோவை மயிலாடுதுறை ஜனசதாப்தி ரயிலுக்குள் ஒழுகிய மழைநீரால் பயணிகள் கடும் அவதி. திராவிட மாடலில் பேருந்தில் பயணித்தாலும் குஜராத் மாடலில் ரயிலில் பயணித்தாலும் குடை அவசியம் என மக்கள் ஆதங்கம். கனெக்ஷன் கட்டாயி மாறி வருதியா? இனிமே எங்களுக்கு தண்ணி வேணும்னா லாரி அனுப்ப வேண்டாம், தம்பி அனுப்பா போதும். மதுரை அருகே மக்களின் வரி பணத்தில் கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் குழாய்கள் உடைந்து சாலையில் அருவி போல் கொட்டிய தண்ணீர். தங்கள் வரி பணம் வீணானதை கூட தெரியாமல் குளித்து மகிழ்ந்த சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள். கடும் வெப்பம் மற்றும் ரசாயனம் கலந்த நீரால் கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையில் டன் கணக்கில் மீன்கள் செத்து மிதந்ததால் விவசாயிகள் அதிர்ச்சி. மேட்டூர் அணை மற்றும் திருப்பூர் நஞ்சராயன் குளத்திலும் மீன்கள் செத்து மிதக்கும் அவலம். சென்னை அடுத்த பல்லாவரம் நரிக்குறவர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட சிறார்கள் கல்வி கற்க முடியாத சூழல். நரிக்குறவ மக்களுடன் போட்டோ ஷூட் எடுக்கும் பொம்மை முதல்வர் ஏழை குழந்தைகளின் கல்வியில் அக்கறை செலுத்துவாரா என மக்கள் கேள்வி. படிக்கும்போது கூட படிப்புன்னு அருமை தெரியல. ஆனால் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஒரு நல்ல நிலமையில இருக்கும்போது அவங்கள பார்க்கும்போது நம்மளும் படிச்சிருந்தா கொஞ்சம் கஷ்டப்பட்டிருந்தா அவங்கள மாதிரி இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணுது. ஏன்னா இம்பார்ட்டன்ட் இப்போ தெரியுது. ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் கூட நம்மளுடைய தேவையை நம்மளே செஞ்சுக்கலாம், யார்கிட்டையுமே கெஞ்ச தேவையில்ல. ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போனால் நம்மளுடைய தேவையை நம்மளே எழுதி வாங்கிக்கலாம் ஒரு ஃபார்மில். யார்கிட்டையும் ஐயா கொஞ்சம் எழுதி கொடுங்க, அம்மா கொஞ்சம் எழுதி கொடுங்கன்னு தேவையில்லை. நான் +2 வரைக்கும் படிச்சிருக்கேன், என்னோடய வேலையை நானே செஞ்சுக்கிறேன். என் அப்பா அம்மாவுக்கும் அதை நான் செஞ்சு தரேன், யார்கிட்டையும் போய் கேட்க அவசியம் இல்லை. அதனால நான் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறேன். விழுப்புரம் மாவட்ட பொன்முடி மஸ்தான் ஆதரவாளர்கள் இடையே பேனர் யுத்தம். உச்சக்கட்ட கோஷ்டி பூசலால் திமுக உடன்பிறப்புகள் கலக்கம். மணப்பாறையில் உள்ள அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் பிணவரை குளிர்சாதன பெட்டிகள் 1.5 மாதமாக பழுது. மாரத்தானில் ஆர்வம் காட்டும் அமைச்சர் மாசு எப்போது அரசு மருத்துவமனைகள் மீது அக்கறை செலுத்துவார் என மக்கள் கேள்வி. சிலந்தி ஆற்றில் தடுப்பணை கட்ட சுற்றுச்சூழல் துறை தேசிய வன விலங்குகள் வாரிய அனுமதி பெறப்பட்டுள்ளதா என கேரள அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் கேள்வி. உரிய அனுமதி பெறவில்லை என்றால் அணை கட்டுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் ஆணை. சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஜாஃபர் சாதிக் சகோதரர் சலீம் ஆஜர். 2000 கோடி ரூபாய் போதைப்பொருள் கடத்தல் வழக்கு தொடர்பாக விசாரணை. பாஜக மாநில பொருளாளர் SR சேகரிடம் CBCID விசாரணை. சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி சிக்கிய விவகாரம் குறித்து விசாரணை என தகவல். கோவை சாய்பாபா காலனியில் உள்ள மருத்துவர்கள் வீடுகளில் NIA அதிகாரிகள் சோதனை. பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக சோதனை என தகவல். நெல்லை பாளையங்கோட்டை அருகே ரவுடி தீபக் ராஜா படுகொலையால் தொடரும் பதற்றம். முகத்தை சிதைத்து கொடூரமாக படுகொலை செய்ததால் சாதிய வன்மத்தால் அரங்கேறிய கொலையா என சந்தேகம். விழுப்புரம் அருகே அனிச்சம்பாளையம் கிராமத்தில் மூதாட்டி கழுத்தறுத்து கொலை. நகைக்காக அரங்கேறிய கொலை சம்பவத்தால் மக்கள் பீதி. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே பழைய காவலர் குடியிருப்பில் 2 நாட்டு வெடிகுண்டுகள் வெடித்து விபத்து. வீட்டை சுத்தம் செய்யும் போது நாட்டு வெடி குண்டுகள் கீழே விழுந்து வெடித்ததில் போக்குவரத்து காவலர் சரவணன் படுகாயம். கூடுவாஞ்சேரி பழைய காவலர் குடியிருப்புக்குள் நாட்டு வெடிகுண்டு வந்தது எப்படி? போலீஸ் குடியிருப்பிலேயே குண்டு வெடித்ததால் பொதுமக்கள் அச்சம். பெங்களூருவில் இருந்து சென்னைக்கு கடத்தி வந்த 400 கிலோ குட்கா சிக்கியது. விடியா திமுக ஆட்சியில் குட்கா கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ரயில்வே மேம்பாலம் அருகே 23 கிலோ கஞ்சா பறிமுதல். கஞ்சா மாநிலமாக தமிழகம்தான் விடியா ஆட்சியின் சாதனையா என மக்கள் விமர்சனம். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் 150 கிலோ குட்கா பறிமுதல். கடத்தல் குட்காவை பிடிக்க வாகன சோதனையை தீவிரப்படுத்தாமல் விடியா அரசின் காவல்துறை வேடிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசையில் தந்தையை குத்திக் கொன்ற மகன். மதுபோதையில் தாயிடம் தகராறு செய்ததால் கொன்ற விபரீதம். காரைக்குடியில் சாலையில் சென்ற நகை வியாபாரியிடம் 80 சவரன் தங்க நகைகள் மற்றும் 7 கிலோ வெள்ளி நகைகள் வழிப்பறி. பட்டப்பகலில் அரங்கேறிய கொள்ளை சம்பவத்தால் வியாபாரிகள், மக்கள் பீதி. விழுப்புரம் மாவட்ட இணை சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை திடீர் சோதனை. கணக்கில் வராத 1,80,000 பறிமுதல். வடசென்னை பகுதியில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை ஜோர். கள்ளச்சந்தையில் மது விற்பதை விடியா அரசின் காவல்துறை கண்டுகொள்ளவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் பள்ளி மாணவிகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய பெண் புரோக்கர் உட்பட 9 பேர் கைது. பள்ளி மாணவிகளை மூளை சலவை செய்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியது விசாரணையில் அம்பலம். சென்னை கொடுங்கையூரில் பள்ளி ஆசிரியைக்கு சாதிய வன்கொடுமை. பட்டியலின சமூகத்தினருக்கான தேசிய ஆணையம் உத்தரவிட்ட பிறகு வழக்கு பதிவு செய்த சமூக நீதி பேசும் விடியா மாடல் அரசு. உரிய அனுமதி பெற்று எண்ணூர் கோரமண்டல் உர ஆலையை திறக்கலாம் என தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. ஆலைக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகையை எண்ணூரில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தவும் ஆணை. தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் கிளாம்பாக்கத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை. கடந்த ஆண்டு தேங்கி நின்ற மழைநீரால் போக்குவரத்து ஸ்தம்பித்த நிலையில் தற்போதாவது கும்பகர்ண தூக்கத்தை கைவிடுவாரா அமைச்சர் சிவசங்கர்? சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து 2 நாளில் சொந்த ஊருக்கு சென்ற 1,76,000 பயணிகள். பேருந்து நிலையத்தில் ஒற்றை ஏடிஎம், டம்ளர் இல்லாத தண்ணீர் என அடிப்படை வசதிகளை செய்து தராமல் அமைச்சர் சிவசங்கர் கஞ்சத்தனம். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே சரக்கு வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்து. சாலையில் ஸ்கேட்டிங் செய்து வாகனங்கள் மீது மோதியதால் பரபரப்பு. மின் கட்டணம் செலுத்தாதவர்களுக்கான அபராத தொகையை 2.5 மடங்காக உயர்த்திய விடியா திமுக அரசு. உரிய தேதியில் மின் கட்டணம் செலுத்தாவிட்டால் 18% ஜிஎஸ்டி வரி விதித்து கட்டாய கட்டண கொள்ளை. தமிழக மின் வாரியத்தின் சேவைகளை பெற புதிய இணையதளம் அறிவிப்பு. தடையற்ற மின்சாரம் வழங்க நடவடிக்கைகளை எடுக்காமல் சேவைக்கு இணையதளம் என வேடிக்கை காட்டும் விடியா அரசு. தமிழகத்தில் பள்ளிகள் ஜூன் 4ஆம் தேதி திறக்கப்பட உள்ளதாக தகவல். வெயிலின் தாக்கம் குறைந்து வருவதால் வழக்கம் போல ஜூன் முதல் வாரத்திலேயே பள்ளிகளை திறக்க ஆலோசனை. பிறக்கப் போகும் குழந்தையின் பாலினம் குறித்து அறிவித்த யூடியூபர் இர்ஃபான். வெளிநாட்டிற்கு சென்று பரிசோதனை செய்து குழந்தை பாலினத்தை அறிவித்த இர்ஃபான் மீது நடவடிக்கை எடுக்க சுகாதாரத்துறை பரிந்துரை. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் 1 கிலோ பூண்டு 350 ரூபாய்க்கும் பீன்ஸ் 230 ரூபாய்க்கும் விற்பனை. தொடர் மழையால் காய்கறிகளின் வரத்து குறைந்து விலை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தகவல். ஏற்காட்டில் உள்ள அண்ணா பூங்காவில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து துர்நாற்றம் வீசும் அவலம்.
47வது கோடை விழா மலர் கண்காட்சி நடைபெறுமா என மக்கள் சந்தேகம். தமிழக கோயில்களில் விமரிசையாக நடைபெற்ற வைகாசி பெருவிழா தேரோட்டம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். விக்டோரியா மகள் அருங்காட்சியகத்தை சிதைத்து வரும் விடியா திமுக அரசு. 1.5 ஆண்டுகளாக அமைவேகத்தில் புனரமைப்பு பணி. மேயர் பிரியாவின் கடமை உணர்வு பிரமிக்க வைப்பதாக மக்கள் கருத்து. மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் மதுபோதையில் கார் ஏற்றி தம்பதி பலியான விவகாரம். கார் ஓட்டியவர் குடிக்கவில்லை என மருத்துவ அறிக்கை கூறிய நிலையில் மது அருந்தும் காட்சிகள் வெளியானதால் சர்ச்சை. எலான் மஸ்கின் நியூராலிங்க் நிறுவனத்தின் பிரெயின் சிப் பொருத்தும் 2வது முயற்சிக்கு அமெரிக்க சுகாதாரத்துறை அனுமதி. 2வது நோயாளிக்கு மூளையில் சிப் பொருத்தும் நடவடிக்கைகள் விரைவில் துவக்கம். புதிய வகை கொரோனா வைரஸ் சிங்கப்பூரில் வேகமெடுக்கும் நிலையில் தமிழகம் வரும் பயணிகளை பரிசோதனை செய்யாமல் விடிய அரசு அலட்சியம். தொற்று பரவாமல் இருக்க சிங்கப்பூரில் இருந்து வரும் பயணிகளுக்கு கொரோனா பரிசோதனையை உடனடியாக தொடங்க மக்கள் வலியுறுத்தல். மகாராஷ்டிரா, மேற்கு வங்காளம், ஒடிசா மற்றும் குஜராத் ஆகிய மாநிலங்களில் 286 பேருக்கு KP2 ஃப்ளட் கொரோனா தொற்றால் பாதிப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் மக்கள் பீதியடைய வேண்டாம் என அறிவுறுத்தும் விடிய அரசின் சுகாதாரத்துறை. இன்று நடைபெறும் IPL குவாலிஃபயர் முதல் போட்டியில் கொல்கத்தா மற்றும் ஹைதராபாத் அணிகள் பல பரீட்சை. நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேற இரு அணிகளும் தீவிரம். வெற்றிமாறன் எழுதிய கதையில் சூரி, சசிகுமார் நடித்த கருடன் படத்தின் ட்ரெய்லர் ரிலீஸ். விசுவாசத்தில் சிறந்தவன், சொக்கனா, நாயா என்ற கதைக்களத்துக்கு மெருகேற்றியுள்ள இயக்குனர் துரை செந்தில்குமார். எனக்கு எதுவுமே தெரியாம அப்படியே செத்து போயிடும் நினைச்சேன். ஜூன் இறுதியில் விடாமுயற்சி படப்பிடிப்பு மீண்டும் துவக்கம். அஜர்பைஜானில் ஒரே கட்டத்தில் படப்பிடிப்பை முடித்து தீபாவளிக்கு ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டம்.